வாங்க வணக்கம், வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ்வெல் சேனலில் ஒரு சூப்பரான குஸ்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் குக்கரில் 4.5 ml நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் 5 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, பிரிஞ்சி இலை 1, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சீரகமும் சோம்பும் கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல சைஸில் மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாறணும். இதில் நான் இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கிளறி விடுங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேங்க. நான் சேர்த்துட்டு கிளறி விட்டுறலாம். பெங்களூர் தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இது நாட்டு தக்காளினா 2 தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் இந்த இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அளவு தெரியலனா 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது சால்ட்டுனா 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டு பாருங்கள். தேவைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிர் 3/4 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தயிர் கண்டிப்பாக புளிச்சிருக்கக்கூடாதுங்க. அப்புறம் குஸ்காவோட டேஸ்ட்டே அது மாற்றிடும். பாஸ்மதி ரைஸ் 1/2 கப் அரிசியை 1 மணி நேரம் 2 தடவை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் தான் இதில் சேர்த்துக்கணும். அப்போ தான் சாதம் நல்லா பொலப்பலன்னு வரும். 1/2 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாங்க. இது நம்ம ஆல்ரெடி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதனால் ஒரு விசில் வந்தால் போதும். நீங்கள் விசில் கூட விட்டிங்கன்னா சாதம் குழஞ்சிரும். நம்ம 1 மணி நேரம் அரிசியை ஊற வச்சதுனால நல்லா வெந்து வந்திருக்கு, நீளமாகவும் வந்திருக்கு. அதே நேரம் சாதம் தனித்தனியாகவும் இருக்குது. குஸ்கானா வேறு ஒன்றும் இல்லைங்க, ப்ளைன் பிரியாணி தான். வீட்டில் வெஜிடபிள்ஸ் ஒன்றும் இல்லை, ஆனால் பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக குஸ்காவை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.